நியூஸ் அண்ட் நியூஸ் பிளாஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கர்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் முதன்மை செய்திகள். இவருட இறுதிக்குள் சகல மகாவலி வலய விவசாய மக்களுக்கும் காணி உரிமை, ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் நாளை நள்ளிரவு முதல் அடையாள வேலை நிறுத்தத்தில். நல்லாட்சி நீடித்தால் பலர் தூக்கிட வேண்டிய நிலைமை ஏற்படும், மஹிந்த ராஜபக்ச. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தரும் விமானங்களின் நேர அட்டவணை மாற்றம். சிங்கப்பூர் சந்திப்பு நடைபெறும் என ட்ரம்ப் மீண்டும் பச்சை கொடி. செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் சிறந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை தயாரிப்பதற்கு நாட்டில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி நிறுவன பிரதிநிதிகளுக்கும் அபிவிருத்தி செயலகம் தொடர்பொன்றை மாகாண மட்டத்தில் நடத்துவதற்கு தான் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நேற்று பொலன்னறுவ மாவட்டத்தில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்காக நடத்தப்பட்ட செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கிராமம் மற்றும் தேர்தல் தொகுதியில் ஒழுக்க பண்பாடான சமூகத்தையும் சிறந்த பிரஜைகளையும் உருவாக்குவதற்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்து உரிய தெளிவுடன் உள்ளூராட்சி நிறுவன மட்டத்தில் நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன்போது போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பல்வேறு சமூக சவால்களை விளங்கிக் கொண்டு அவற்றிற்கு தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி விளக்கினார். இதே நேரம் பொலன்னறுவ மாவட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் போக்குவரத்து தேவைகள் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்குடன் எழுச்சி பெறும் பொலன்னறுவ அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் முச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மகாவலி மற்றும் ரம்புக்கன் நோயா வலயங்களைச் சேர்ந்த குடியேற்றவாசிகளுக்கு ரிந்தியவர காணி உறுதி வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மகாவலி பி வலயத்தை சேர்ந்த மக்களுக்கு 6104 உறுதிகளும், சி வலய மக்களுக்கு 4312 உறுதிகள் மற்றும் ரம்புக்கன் ஓய வலய மக்களுக்கு 1595 காணி உறுதிகளும், 22 விகாரிகளுக்கான உறுதிகள் மற்றும் 50 அரச நிறுவனங்களுக்கான உறுதிகள் உள்ளிட்ட 12083 காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. மகாவலி பி, சி, ரம்புக்கன் ஓய வலயங்களை சார்ந்த சிறந்த விவசாய குடும்பங்களுக்கான பரிசுகளும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி இவ்வருட இறுதிக்குள் சகல மகாவலி வலய விவசாய மக்களுக்கும் அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் காணிகளின் சட்டப்பூர்வமான உரிமையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மகாவலி பாரிய அபிவிருத்தி செயற்திட்டத்தின் இறுதி நீர்த்தேக்கமான மொரகஹ கந்த நீர்த்தேக்கத்தின் செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தமை குறித்து இதன்போது மகிழ்ச்சி தெரிவித்த ஜனாதிபதி விவசாய மக்களின் கஷ்டங்களை நீக்குவதற்கும் தேசிய பொருளாதாரத்தை பயன்படுத்துவதற்கும் இதனூடாக வழியேற்படும் என தெரிவித்தார். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் எந்தவொரு அரசாங்கத்தினாலும் முன்னெடுக்கப்படாத பாரிய செயற்திட்டமான 2400 குளங்களை ஒரே தடவையில் புனரமைக்கும் பாரிய செயற்திட்டம் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை போன்றே விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி ஏற்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். இதன்போது அமைச்சர் தயா கமகே, ராஜாங்க அமைச்சர்கள் வீரகுமார திசாநாயக்க, ஸ்ரீயானி விஜயவிக்ரம, பிரதி அமைச்சர் அனோமா கமகே, வடமத்திய மாகாண ஆளுநர் MP ஜெயசிங்க, ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க, மகாவலி பணிப்பாளர் நாயகம் சரத் சந்திரசிறி விதான உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ජනතාවට සම්පූර්ණයෙන් හිමිකම්බල් පත්‍ර දීලා අවසන් කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා. මේ සඳහා මෙතෙක් කැප වූ වාසේම ඉදිරියේදී ඒ වෙනුවෙන් වගකීම දරන්නා වූ ශ්‍රී ලංකා මහවැලි අධිකාරියේ
සියලුම විශේෂයෙන් ඉඩම් අංශවල ශේෂ්ත්‍ර නිලධාරීන්ගේ සිට කාර්යාල ප්‍රධානීන් දක්වා ඒ අයගේ සහයෝගය මා ඉල්ලා සිටිනවා. මේ කටයුතු සාර්ථක කළ ඒ ඔබ සියලු දෙනාටම මම මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. මහවැලි ගොවි ගම්මානවල ඉතිහාසය ගෙවී ගිය දශක 4කට වැඩි කාලයක්. ඔබ අවංකවම සතුටු වුණු මහවැලි நாளை நள்ளிரவு முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு வரை 2 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமது சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சகல தபால் நிலையங்களிலும் உள்ள தபால் அதிபர்கள் ஆதரவு வழங்கவுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் HK காரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டத்தையும் தாண்டி பாரிய விளைவுகளை அரசு சந்திக்க வேண்டி வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 24 மணி நேரத்துக்குள் தமது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் 48 மணித்தியால வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தரும் விமானங்களின் நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவிக்கின்றது. இந்து சமுத்திர வான்பரப்பில் மேற்கொள்ளப்படும் பரிச்சார்த்த விமான பயணத்தின் காரணமாக நாளைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் மற்றும் தரையிறங்கும் விமான சேவைகளில் மாற்றம் ஏற்படுவதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தமது சுற்றுலா பிரதிநிதியையோ அல்லது 1979 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்தினூடாக ஸ்ரீலங்கன் விமான சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை அதிகாலை வேளையில் கோலாலம்பூர், சிங்கப்பூர் மற்றும் பாங்காக் முதலான இடங்களுக்கு பயணிக்கும் அங்கிருந்து இலங்கை வரும் விமான பயணங்களுக்கு இந்த நிலைமை நடைமுறையில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் இன்னும் சில காலம் நீடித்தால் ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல முழு நாட்டு மக்களும் கழுத்தில் தூக்கு கயிற்றை போட வேண்டிய நிலைமை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எங்களிடத்தில் வருபவர்களை அவமானப்படுத்தும் செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் எனவும் அவ்வாறு செய்து கொண்டால் தனக்கு செய்யும் துரோகமாக அது இருக்கும் எனவும் அமைச்சர் MSS அமீர் அலி தெரிவித்தார். கிராமிய பொருளாதார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு வாழைச்சேனை அந்நூறு தேசிய பாடசாலை மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாழைச்சேனை பிரதேசத்தில் பாரிய மாற்றங்களை நாங்கள் கண்டுள்ளோம். அந்த மாற்றங்களை கௌரவமாக வரவேற்கின்றோம். எங்களோடு இணைந்து கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கௌரவப்படுத்தி வைத்துக் கொள்ளும் நிலவரம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அந்த மாற்றங்களை நாங்கள் மிகவும் கௌரவமாக வரவேற்கிறோம். எங்களோடு இணைகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களோடு இணைகிறவர்களை நாங்கள் கௌரவப்படுத்தி வேண்டிக் கொள்கிற நிலவரம் இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். 10 வருடம் 20 வருடம் நம்மளோடு கருத்து முரண்பாடுகளோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டார்கள் என்றால் நாங்கள் எந்த ஒரு துளி கூட அவர்களை இரண்டாம் பட்சமாக பார்க்கின்ற பார்வை கடந்த காலத்திலே அரசியலில் என்னிடத்தில் இருந்ததில்லை. வளர்ந்த நீங்களும் அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். நான் எப்படி அந்த புதிதாக வருகிறவர்களை கௌரவப்படுத்துகிறேனோ அதே கௌரவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை அவமரியாதைப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, அனுமதிப்பு செய்கிற வேலைகளை யாரும் நீங்கள் தயவு செய்து விடாதீர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிய நிர்வாக அதிகாரிகளை நியமிப்பதற்கான விசேட மத்திய குழு கூட்டம் நாளை ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளது. மேலும் அகில இலங்கை செயற்குழு மற்றும் நிறைவேற்றுக்குழு என்பனவும் கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதன்போது தற்காலிக நிர்வாக குழு ஒன்றை நியமித்து கட்சியை மறுசீரமைப்பு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அதற்கான அனுமதி பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. Sponsored by செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி விவகாரம் தொடர்பான விசாரணைகளின் முழுமையான அறிக்கையை வெளியிடுவது குறித்து ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ප්‍රශ්නහන කට්ටිය මාධ්‍යය ගැන කතා කරන උදවිය නං 118ක් කියන එක කොහොමද ලැබුණේ කියලා. මම නම් දන්නේ නැහැ නං 118ක් තියනවාද කියලා. අනිත් එක சட்டமா அதிபரினதும் கையூட்டல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினதும் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் முறிமோசடி விசாரணை தொடர்பான முழு அறிக்கையும் வெளியிடப்படும் என ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய வங்கியின் நிதி மோசடி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெஸரிஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய கிளை நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்ட 118 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு சபாநாயகர் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கோரியுள்ளார். சபாநாயகர் ஜனாதிபதி செயலாளருக்கு இது தொடர்பான கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக சபாநாயகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அர்ஜுன் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாக கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வு ஒன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தமக்கு பெர்பச்சுவல் ட்ரெஸரிஸ் நிறுவனத்தினால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார். அத்துடன் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தேர்தல் காலத்தில் தமக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அர்ஜுன் அலோசியஸால் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் அர்ஜுன் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாக ஒப்புக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. යනකොට එන ලිපිලේඛන අනුව ලැබෙන සාක්ෂි අනුව අපිට යම් යම් අවස්ථාවලදී යම් යම් පුද්ගලයන්ගේ නම් මතුවෙන්න පුළුවන්. තව ටික කාලයක් යනකොට නම් 8ක් 10ක් අපි දන්නේ කීයක් ඉදලා 116ක් වීද කියලා මම දන්නෙත් නැහැ. கிளிநொச்சியில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். குறித்த சந்திப்பு இன்று கிளிநொச்சி செல்வாநகர் பகுதியில் இடம்பெற்றது. வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசாகிய நான். எங்களோட சிறுபான்மை இனத்தை சேர்ந்த எங்களோட தமிழ் மக்கள் அனைவரும் வந்து நாங்கள் கேட்குற விடயம் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே வாழ்க்கையை தான் நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி அப்போ அதே இதை பெற்றெடுக்கிறோன்னு சொல்லிச்சுன்னா எந்த ஒரு அரசியல்வாதியாலே இயலாது. இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னொரு அரசியல்வாதிகளில் தலைமைக்கு கீழே போய் நிற்கிறன்ற வந்து உண்மையாக ஒரு வேதனையான விடயம். நாங்கள் நிற்கலாது நிச்சயமாக. அவங்கள எங்களை கொண்டு இப்போ உதயசூரியன் இதில் கேட்டதிலே நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுட்டோம். ஆனால் இனிமேலும் வந்து இன்னொரு அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் நாங்கள் விடுதலை புலி கட்சி தன்னிக்கே இருந்து செயல்படணுமென்றதையும் கேட்டுக்கொண்டு நான் பிலிப்பியா ஜோன்சன், புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் உடைய பேச்சாளரும் ஆலோசகரும். இந்த மௌனம் சாதித்தல் என்பது வந்து தமிழ் அரசியல்வாதிகளிடம் வந்து புதிதாக முளைக்கப்பட்டதல்ல. 1978ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனப்படுத்திய பிற்பாடு அவர்கள் இன்று வரைக்கும் மௌனமாகவே இருக்கின்றார்கள். அவருடைய அந்த பிரகடனத்துக்கு பதிலளித்தவர்கள் எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள். அவர்களுடைய ஒரு விடயம் கட்ட தெளிவாக தெரிகின்றது. ஒரு விடயத்தை ஆரம்பித்து வைத்தல், அதை அப்படியே கண்டு காணாமல் போய் கொண்டிருக்கின்ற நிலப்பாடு இன்று வரைக்கும் நடக்கின்றது. இந்த ஒரு சிறிய உதாரணம், 2010ஆம் ஆண்டு கால அளவில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை நடத்தப்பட்ட பிற்பாடு சம்பந்தர் ஐயாவை நான் நேரில் செல்கின்றேன். சென்று ஐயா இப்போ என்ன செய்கிறது என்று சொன்னால், இனி உரிமையை பற்றி பேச வேண்டாம், இனி உரிமைகளை பற்றி பேச வேண்டாம், வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுவோம் என்று எனக்கு கூறப்பட்ட பதில். சரி, அதன் பிற்பாடு வந்த தேர்தல் காலங்களில் நான் திரும்ப போய் சென்ற பொழுது இப்படி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன, நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது வேலை வாய்ப்பு தேவையில்லை, உரிமையை பற்றி பேசுவோம். இதுதான் காலங்காலமாக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக வேண்டிய அவர் ஒரு ராஜதந்திரி அல்ல. இன்றைய நாளேடுகளில் நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்க தீர்மானித்திருந்த நிதியுதவியின் அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவினால் நேற்று இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்க தீர்மானித்திருந்த நிதி உதவியின் அடுத்த கட்ட கடனுதவியான 252 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி இலங்கைக்கு 1.5 பில்லியன் டாலர் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியத்தின் 3 ஆண்டு நீடிக்கப்பட்ட திட்டத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை சுமார் 4000 ஏக்கர் மரமுந்திரிகை செய்ய பண்ணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரமுந்திரிகை அறுவடை காலம் தற்போது ஆரம்பமாகியுள்ள நிலையில் முந்திரி பழங்கள் மற்றும் விதைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் புதுக்குடியிருப்பு கிரான்குளம் ஆரியம்பதி உள்ளிட்ட பல இடங்களில் வீதியோரங்களில் விற்பனையாகும் மரமுந்திரிகை பழங்களை உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளும் விரும்பி கொள்வனவு செய்து வருகின்றனர். இம்மாவட்டத்தில் ஆரியம்பதி களுவாஞ்சிக்குடி கிரான் செங்கலடி வாகரை போன்ற பிரதேச செயலக பிரிவுகளில் அதிகளவான மரமுந்திரிகை செய்கை பண்ணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இளம் மாதர் முஸ்லிம் பெண்கள் அமைப்பினால் புனித நோன்பை முன்னிட்டு தேவையுடைய ஏழை குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்று தெமட்டகுட YMMAயின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது. YMMAயின் தலைமை காரியாலயத்தில் அமைப்பின் தலைவி தேசமானிய ஃபவாசா தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன. மௌலவி ஜலீலின் கிராத் பயான் மற்றும் விசேட துவா பிரார்த்தனைகளை தொடர்ந்து சுமார் 400 தேவையுடைய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாகிஸ்தான் கவுன்சிலரின் செலவில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 10 விதவை பெண்களுக்கு அவர்களின் சுய தொழிலை மேம்படுத்துவதற்கு பெறுமதியான தையல் இயந்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்விற்கு இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் ஆலயத்தின் கவுன்சிலர் ஹஸ்னின் யூசுப் பிரதம அதிதியாகவும் கௌரவ அதிதியாக கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் இக்பால் மற்றும் YWMAயின் செயலாளர் சுரியா ரிஸ்வி, அமைப்பின் ஆலோசகர் காலித் ஃபாரூக் உள்ளிட்ட அமைப்பின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இளம் மாதர் அமைப்பினால் விசேட குர்ஆன் தமாம் மற்றும் துவா பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கடல் அட்டை தொழிலை உடன் நிறுத்துமாறு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சிக்குட்பட்ட மருதங்கேணி பகுதிகளில் தொடர்ச்சியாக வெளிமாவட்ட மீனவர்கள் மேற்கொண்டு வரும் கடல் அட்டை தொழிலால் உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மருதங்கேணி பிரதேச செயலகத்தில் இவ்விடயம் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கடல் அட்டை தொழிலை மேற்கொள்ள கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரால் வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கடல் அட்டை தொழிலை இப்பகுதியில் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்றும் இப்பகுதி மீனவர்களினால் இங்கு தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக இத்தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கமைவாக நீரியல் வள திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதுடன் இந்நடவடிக்கை தொடர்ந்தால் எதிர்வரும் நாட்களில் பாரிய போராட்டங்களை தாம் முன்னெடுக்கப் போவதாகவும் இப்பகுதி மீனவர்கள் இன்றைய கூட்டத்தில் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், S சுகிர்தன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. Sponsored by செய்திகளில் அடுத்து ஃபாரின் வித் அஸ். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்துள்ளது.
தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த மே மாதம் 22ஆம் தேதி போராட்டம் நடந்தது. சுமார் 1 லட்சம் பேர் பேரணியாக சென்றனர். அப்போது நடந்த கலவரத்தை அடக்க நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். இதற்கு ஐநா சபை மனித உரிமைகள் குழு நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், ஸ்டெர்லைட் இங்கிலாந்தில் இயங்கும் வேதாந்தா குழுமத்தின் வர்த்தக நிறுவனமாகும். மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தூத்துக்குடியில் போராட்டம் நடத்த பேரணியாக சென்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமான போலீசார் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தி கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காலதாமதமின்றி சுதந்திரமான ஒளிவு மறைவற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இந்திய மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறோம். வர்த்தக நிறுவனங்கள் மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் போது போராட்டம் நடத்தும் உரிமை மக்களுக்கு உண்டு. ஐநாவின் வழிகாட்டுதல் கொள்கைகளை அனைத்து தொழில் நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அனைத்து தொழில் நிறுவனங்களும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க இந்திய அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அர்த்தமுள்ள உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இந்திய சுற்றுச்சூழல் விதிகளுக்குட்பட்டு நடப்பதாக முழு உத்தரவாதம் அளித்த பிறகே ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலை மீண்டும் இயங்க அனுமதிக்க வேண்டும் என ஐநாவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்து ஒரு வாரமே ஆகின்ற நிலையில் திட்டமிட்டபடி இம்மாதம் 12ஆம் தேதி அந்த சந்திப்பு நடைபெறும் என ட்ரம்ப் மீண்டும் பச்சை கொடி காட்டியுள்ளார். Meeting on June 12th in Singapore went very well. It's really a get to know you kind of a situation. Mike has spent 2 days. சிங்கப்பூரில் இந்த சந்திப்பு இம்மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என உலகளாவிய ரீதியில் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வாரத்திற்கு முன்னர் இந்த சந்திப்பு ரத்து செய்யப்படுவதாக ஒரு தலைப்பட்சமாக அறிவித்தார். ஆனால் வடகொரியா இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டாலும் தாம் எந்நேரமும் எப்படியும் ட்ரம்பை சந்திக்க தயார் என கருத்துக்களை முன்வைத்திருந்தன. நேற்றைய தினம் வடகொரியாவின் தூதுவர் ஒருவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே தாம் மீண்டும் வடகொரியா ஜனாதிபதியை திட்டமிட்டபடி இம்மாதம் 12ஆம் தேதி சந்திப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதேவேளை வடகொரிய ஜனாதிபதி தமக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியதாகவும் தான் அதனை பார்த்தும் பார்க்கவில்லை எனவும் கேளிக்கையாக பதில் சொல்லியுள்ளார். We're involved in terms of getting everything. Everybody wants the United States, so we're அதேவேளை கொரியா போர் சம்பந்தமான தீர்வு சிங்கப்பூர் மாநாட்டில் வைத்தே முடிவெடுக்கப்படும் எனவும் வடகொரியா தனது அணு ஆயுத திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்வதற்கு உதவுவோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் இந்த சந்திப்பை நிச்சயம் நடத்த வேண்டும் என தென்கொரியா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஒரு தனி இனத்தை ஆக்கிரமிப்பதால் ஏற்படும் போராட்டங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சொல்லிவிட முடியாது. 21 வயது துணை மருத்துவ பெண்ணை நேற்றைய தினம் இஸ்ரேல் படை சுட்டு வீழ்த்தியமை உலகை மீண்டும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனுஸ் என்ற நகரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டங்களை நடத்தும் மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை எளிதில் சொல்லிவிட முடியாது. இவ்வாறு நேற்றைய தினம் நடந்த தாக்குதலில்தான் 21 வயதுடைய ரசான் அல் நஜார் என்ற துணை மருத்துவ பெண் உயிரிழந்துள்ளார். அப்பெண் அணிந்திருந்த சிவப்பு நிற குறியுடைய உடை தெளிவாக தெரிந்தும் இஸ்ரேல் ராணுவம் எப்படி இந்த மருத்துவ பெண்ணை குறிவைத்து சுட முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. பல வருடங்கள் துணை மருத்துவ பெண்ணாக காசா பகுதியில் கடமையாற்றியும் ஊடகங்களுக்கு அங்கு நடக்கும் உண்மைகளை திட்ட தெளிவாக சொல்லியும் போராட்ட களத்தில் வைத்தியர் என்பதையும் தாண்டி ஒரு பெண் சமூக சேவையாளராக செயல்பட்டதால் தான் இந்த ரசான் அல் நஜார் தனி சிறப்பு பெறுகின்றார். முதலில் அனைவரையும் விழிக்கின்றேன். நான் ரசான் அல் நஜார், கௌசா கான் யூனுஸ் நகரத்தில் இருந்து. நான் இங்கு காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்கிறேன். எனக்கு தரப்பட்டுள்ள வேலை இங்கே காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்வதுதான். நான் 70க்கும் அதிகமான காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்துள்ளேன். அவர்கள் குண்டு கொண்ட துப்பாக்கியால் சுடுகிறார்கள்.
சமூக வலைத்தள பாவனையாளர்களும் உலகளாவிய ரீதியிலுள்ள பல இணையதள செய்தி நிறுவனங்களும் இந்த பெண்ணின் படுகொலைக்காக குரல் கொடுத்துள்ள அதேவேளை பல நாட்டு தலைவர்களும் மருத்துவர்களும் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த ஈனச் செயலை தொடர்ந்தும் கண்டித்து வருகின்றன. இசையுலகின் தலை சிறந்த கலைஞரான இசைஞானி இளையராஜா இன்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். தமிழக இசையை உலகளவில் அறிய செய்து தனது அபரிதமான இசை திறமையாலும் இசை நுணுக்கத்தாலும் இசையுலகமே அவரை இசைஞானி என்று பெயர் சூட்டும் அளவிற்கு உயர்ந்தவர் இசைஞானி இளையராஜா. இந்தியாவின் தலை சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவராக திகழும் இவர் இசைத்துறையில் மிகவும் புலமை பெற்றவராக விளங்குகிறார். 1976 அன்னக்கிளி என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த இளையராஜா இதுவரை 950க்கும் மேற்பட்ட படங்களில் 4500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். செய்திகளில் இறுதியாக வானிலை. நாட்டின் மேற்கு, தெற்கு, சப்ரகமுவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் சிறிதளவு மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.